அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ணகிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறாருங்க. எனவே உஷ்ணகிரகமான முதலும் முடிவுமான சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் கட்டுக்குள் வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் என பல கிரகநிலைகள் அடுத்தடுத்து விலகுவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான மாறுதல் உஷ்ணகிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக திகழ்கிறாருங்க சூரியன். அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய வேளையில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கிரக கூட்டு சேர்க்கை யோகம் என்பது புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்துவதோடு குருவின் சுப பார்வையும் பதிவதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் வலம் வரும்போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் அதீதமாக சந்திக்கக்கூடிய சூழலும் பல்வேறு வகையான மன வருத்தம், குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே விரிசல் என பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. ஆனால் அவர் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கியம் பரிபூர்ணமாக அமைவதோடு அலைச்சல், சிரமம் குறைந்து காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விடுபடியாகுவதோடு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உஷ்ணகிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக அமைய போகிறது. என்றால் சூரியன் மட்டுமல்ல, பாக்கியஸ்தானத்தில் முக்கூட்டு கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் உறுதியாகவே பாக்கியஸ்தானம் பல மடங்கு வலுப்பெறுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான பாக்கியம் நிறைந்த விஷயங்களும் படிப்படியாக உங்களை வந்து சேரும் தருணமாகவும் அரசு வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய திருப்பம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை உறுதியாக கைகூடக்கூடிய வேலையாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். தைரியமும் துணிச்சலும் நம்பிக்கையும் சூரியன் தனது சப்தம பார்வையை தனது ஆட்சி வீடான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார். பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்த சூழலில் அவை அனைத்தையும் முழுமையாக உதறி தள்ளி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. இந்த வேளையில் கிரகநிலைகள் மிக வலுவாக கூட்டுச் சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் இந்த கிரகநிலைகளின் மீது மிகவும் அபரிவிதமாக பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் சிறப்பாக கைகூடுவதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு, பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்த
பயன்படுத்துவதால் சிக்கல் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும் தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. இடமாறுதல், இலாக்கா மாறுதல், பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களை இந்த தருணத்தில் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான சிக்கல்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தக்கூடிய சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. பணம் பல வகையில் விரயத்தை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இனி பண விரயம் ஏற்படாத வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை எளிதில் தேடி வருவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு முடிவெடுக்கக்கூடிய தீர்க்கமான இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. பாதியில் நின்ற பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. பல விஷயங்களை பரபரப்புடன் விரைவாக செய்து பலருடைய பாராட்டை பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானினுடைய பார்வை பல இடங்களில் பதிவதை விட சூரியனின் பார்வை மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் உறுதியாகவே துணிச்சலும் தைரியமும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பயணம் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக கைகூட போகிறது. பிரிந்த உறவுகள் ஒன்று இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில அனுகூலமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களையும் இந்த தருணத்தில் அனுகூலமாக மாற்றிக்கொள்வதோடு புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடைகளை விலக்கி விடுகிறார். எதிர்பார்க்கக்கூடிய பொது வாழ்வு சாதகமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் லாபம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் அனுகூலமான மாற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெண்மணிகள் நினைத்ததை சாதித்து காட்டும் நேரமாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு